படம் நல்லா இருக்குது. அதை மூவராக சொல்லணுன்னா ஃபுல்லாகவே படம் நல்லாயிருக்கு. எல்லோரும் அவங்கவுங்க ஆக்டிங் கொடுத்த பாட்டை ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. சாங்ஸுமே எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த அக்ஷய்குமார் சீன்னு பிரபாஸ் சீன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்காத ஒன்று, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது எனக்கு போர்லாம் அடிக்கல, லேகும் இல்லை. ஏன்னா நான் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு அப்படியே தான் வந்தது. இப்போ திரும்ப ஆஃபீஸ் தான் போகணும். ஸோ எனக்கு தூக்கம் எங்கேயுமே வரல, லேக் எங்கேயுமே ஆகலை. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஆமாம், ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாரோட ரோலுமே அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அந்த சீனுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் நல்லாவே தூக்கி கொடுக்குது. சாங்ஸ்னு பார்த்தோன்னா எல்லா சாங்ஸுமே வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. எங்கள் அக்கா எல்லாருக்குமே கேட்டேன், எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அந்த சாங். எல்லாருமே ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ரொமான்ஸ் சீன்லேயும் சரி, அந்த ஃபைட் சீன்லேயும் சரி, லாஸ்ட்டாக அந்த கிளைமேக்ஸில் பண்ணதும் சரி, அதுவே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாகவே வந்து பார்க்கலாம். ரேட்டிங்னா நான் ஃபுல்லாக தான் கொடுப்பேன். அதனால் நல்லா தான் இருந்துச்சு. தேங்க்யூ. போயிட்டு 2.5 மணி நேரம் ஏன்டா உட்காந்தோங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. 3 மணி நேரம் அதான் 3 மணி நேரம். நான் ஒரு ½ ஹவர் தூங்கிட்டேன். 2.5 மணி நேரம் தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாமியை வச்சு எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒஸ்ட்டு பண்ணியிருக்கேன். எந்த கதையை பற்றி அவங்க சொல்ல வர்றாங்க? ஃபுல்லாக ஹிஸ்டரி, சிவனை பற்றி உள்ள போகிறோம், புராணங்களை பற்றி இது பண்ணுறது. கடைசி வரையும் சாங்லாம் போட்டு கொண்டுட்டாங்க. சில பேர் ஏன் வராங்க, எதுக்கு வராங்கன்ட்டுனே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்காங்களா? எல்லாருமே கரெக்டாக இருக்காங்களா? இல்லை ஈக்குவலான கேரக்டர் கொடுத்துருக்காங்க? எல்லாம் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நைட் பண்ணியிருக்காங்க. ஹீரோக்கு வேறு ஹீரோ போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். எதனால் அப்படி சொல்கிறீங்க? என்ன ரீசன்? வாய்ஸ் ஒரு ஓவர் இருக்க மாட்டேங்குது. நல்லா பாடி வச்சுருக்காரு, தவிர ஆக்ஷன்ஸ் ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. என்ன தான் சொல்கிறாங்க, ஹிஸ்டாரிக்கல் கதை தான் பிரதர், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். சொல்லுவாங்கல்ல, ராவணன் இந்த மாதிரி பண்ணாங்க. சிவனை பற்றின கதை, சிவனுக்கு கண்ணு தந்ததாக சொல்லியிருப்பாங்களா கண்ணப்பர், அதோட மோட்டிவில் தான் அதை எடுத்தது. அவ்வளோதான். ஃபேமிலியாக வந்தால் நல்லா தூங்கிட்டு போகலாம். செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. 10க்கு 6.5 தரலாம் பிரதர். இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அடுத்தடுத்து என்னென்ன சீன் இருக்குது, டைம் போகிறதே தெரில. நல்லா இருக்குது. ஓகே தான். இல்லை, இது தெலுங்கு வெர்ஷன் தான். பட் ஆனால் டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. வில்லன் கேரக்டர்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஓகே. பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்கேன். எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய தெலுங்குல இந்த மாதிரி படம் வந்துருக்கு. மறுபடியும் இதே மாதிரி தான் அவங்க இது கண்ணப்பா சிவபக்தனோட கதை சொல்லியிருக்காங்க. நல்லா எது இப்போ எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தர் கேரக்டர் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அக்ஷய்குமார் சார், மோகன்லால் சார். ஃபேமிலியாக தான் பார்க்கணும். எனக்கு அப்படி லேக்லாம் தெரியல. நல்லா இருக்கு. ரொம்ப இமோஷனலாக போகுது.